அண்மை செய்தி. கோவையில் லாரி மீது தனியார் கல்லூரி பேருந்து மோதிய விபத்தில் 4 மாணவிகள் உட்பட 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சசிகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சசிகுமார், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். கோவை ஈச்சனாடி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி பேருந்து மீது கனரக வாகனம் மோதியதில் 5 மாணவர்கள் பலத்த காயம் அடைந்துள்ளார்கள். இதில் அதிகமான காயமடைந்த 5க்கும் மேற்பட்டவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு அருகில் உள்ள தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார்கள். கோவை ஈச்சனாடி பகுதியில் உள்ள கற்பகம் கல்லூரியின் பேருந்து சூலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து மாணவ மாணவியர்களை ஏற்றிக்கொண்டு கல்லூரி நோக்கி சென்று கொண்டிருந்த நிலையில் சூலூர் காவல் நிலையத்துக்குட்பட்ட பாப்பம்பட்டி அருகே சென்று கொண்டிருந்த போது கோழித்தீவனம் ஏற்றி வந்த கனரக லாரியில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த வாகனத்தை, கல்லூரியின் பேருந்து வாகனத்தை ரத்னவேலு என்பவர் ஓட்டி வந்ததாக தெரிய வருகிறது. மேலும் இந்த விபத்தில் 15க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் காயமடைந்துள்ளார்கள். இதில் 5 மாணவர்கள் காயமடைந்து மயக்கமடைந்த நிலையில் அருகில் இருந்தவர்கள் உடனடியாக அவர்களை மீட்டு அருகில் இருக்கக்கூடிய தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். இது தொடர்பாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சூலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விபத்துக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகிறார்கள். இதில் முதற்கட்ட விசாரணையில் பேருந்தின் ஓட்டுநராக இருந்த ரத்னவேலுவின் கவனக்குறைவு காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தற்பொழுது காயமடைந்த மாணவர்கள் தனியார் மருத்துவமனை சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மற்ற மாணவர்கள் வேறு மாற்று பேருந்தின் மூலமாக கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். சுரேஷ், தகவல்களுக்கு நன்றி சசிகுமார்.